ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸஸ் பார்த்தீங்கன்னா 11 டேஸ்லேயே முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஸோ தெரிலனா வாட்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்தாலும் இந்த மேட்ச் ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே 5 ஆஃப் தேர்ட் டெஸ்ட் ஆஸஸ், அதாவது 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் இன்றைக்கி இது 3வது மேட்ச் கடைசி நாள் நடைபெற்றுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை 4th இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் சேஸ் பண்ணாங்க. ஸோ 435 ரன் டார்கெட் அவங்க எடுக்க வேண்டிய நிலமையில் இருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து பெருசாக இந்த சீரீஸ் அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மேசிவாக ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் லூஸ் பண்ணுறாங்க இங்கிலாந்து 2 நாளில் லூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா டாமினண்ட்டாக ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரியே ரிப்பீட் ஆகுது. ஸோ செகண்ட் டெஸ்ட்லேயே ஆஸ்திரேலியா டாமினண்ட்டாக ஜெயிக்கிறாங்க. பட் தேர்ட் டெஸ்ட் இன்றைக்கி லாஸ்ட் டேயில் ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் தந்தாங்க இங்கிலாந்து. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்ஸில் ஜெயிக்கிறாங்க ஆஸ்திரேலியா 200 டார்கெட் சேஸ் பண்ணி. டிராவிஸ் ஹெட் ஒரு ஃபயரியான ஒரு செஞ்சுரி அடிப்பார். T20 நாக் ஆடி அந்த மேட்ச் முடிச்சு தருவார். ஸோ செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 விக்கெட்டில் ஜெயிப்பாங்க. டார்கெட்டான ஒரு 65 ரன்ஸ் தான். பட் இந்த மேட்ச் இங்கிலாந்து லாஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஸோ 4th இன்னிங்ஸ் 435 சேஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேவில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் கையில் இருந்துச்சு. பட் சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட் எங்கேயோ இருந்துச்சு. ஒரு 200 ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ 4 விக்கெட் வச்சுட்டு 200 ரன்னுங்கிறது கஷ்டம்தான். பட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் நல்லாவே ஃபவுட் பேக் பண்ணாங்க. மெயினாக ஜேமி ஸ்மித் அண்டு வில் ஜாக்ஸ். ஸோ ஜேமி ஸ்மித் ஒரு 60 ரன் அண்டு வில் ஜாக்ஸ் ஒரு 47 ரன் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு நல்ல ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 7th விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ரன்னுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் ஹோப் அலைவாச்சு. பட் மித்தில் ஸ்டார்க் மறுபடியும் என்ன சொல்கிறது, மேட்சை டேர்ன் பண்ணி விட்டாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தார் அண்டு போலாண்ட் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன தான் ஒரு நல்ல ஃபைட் பேக் இன்றைக்கி இங்கிலாந்து தந்திருக்காங்க. பிகாஸ் நேற்றே 194க்கு 6வது விக்கெட் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 350 ஒரு 150 ரன் கிட்ட கடைசி 4 விக்கெட்டுக்கு ஸ்கோர் பண்ணது ஒரு நல்ல விஷயந்தான். மெயினாக ஜேமி ஸ்மித், வில் ஜாக்ஸ் நல்லா ஆடினாங்க. அது போக கிரேஸ் நல்லா ஆடியிருக்காரு. 39 ஆஃப் 64 பால்ஸ் அவர் நாட் அவுட்டில் இருக்கார். ஸோ ஸ்காட் போலாண்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அப்புறம் மித்தல் ஸ்டார்க் 3 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு அகைன் ஆஸஸை ரீட்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆஸஸ் கடைசியாக ஒரு 6-7 டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுக்கப்புறம் கிரவுண்ட்லேயே அப்படியே அதாவது ஒட்டுக்கா நின்று செமையாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். பட் இங்கிலாந்து ஒரு நல்ல ஃபவுட் பேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 டெஸ்ட்டுமே 8 விக்கெட்டு டிஃப்ரென்ஸில் தோற்றதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஒரு 80 ரனில் தோக்கிறது பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் டாப் ஆர்டரில் எனிபடி யாராவது பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா குட்பி இந்த மேட்ச்சை சேவ் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே ஆஸஸ் அலைவாக இருந்திருக்கும். அடுத்தது பாக்ஸிங் டே டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஆஸஸ் ஒன்று சீரீஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறது, முடிச்சு விட்டாங்க. 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து நீ கடைசி 2 மேட்ச் ஏதாவது கம்மிங் ஸ்குவாட் ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா, அது மாதிரி பார்த்துட்டு எனி 1 மேட்ச் ஜெயிக்க பார்த்துட்டு அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஸோ இல்லை 2 மேட்ச் ஜெயிச்சு 3-2ன்னு போகலனாலும் போகலாம். ஸோ அடுத்த மேட்ச் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இங்கிலாந்து ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ வேறு ஏதாவது மேட்ச் ரிவ்யூஸ் இல்லை இந்தியா T20 ஸ்குவாட் 2026 வேணுனாலோ இல்லை வேறு ஏதாவது மேட்ச் ரிவ்யூஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அந்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.